செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை கடந்த ஜனவரி மாதமே இன்றைய கழக தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர்களால் இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தது. எலெக்ஷன் நேரத்தில் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றதால அது ஸ்டாப் ஆயிருது. மீண்டும் அதே திட்டத்தை கொண்டு என்னமோ இவங்க ஆட்சியில் கொண்டு வந்த மாதிரி அகைன் கட் காப்பி பேஸ்ட் இதை தான் பண்றாங்க. எது ஒண்ணுமே இந்த ஸ்டிக்கர் ஆட்சி பண்ணாம, இந்த கட் காப்பி பேஸ்ட் ஆட்சி பண்ணாம, நீங்களா புதுசா ஒரு திட்டம் எடுத்துட்டு வாங்க. நீங்களா ஒரு புதுசா திட்டம் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுங்க. அதை பத்தி நீங்க பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. கடந்த ஆட்சியில பண்ணி எல்லாமே பண்ணி வைப்போமா, இவங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போவாங்களாம். இது எந்த வகையில சரி? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல அன்றைக்கின சகோதரி ராஜராஜேஸ்வரி அவர்கள் கூட சொன்னாங்க, இந்த தெரு முழுக்க கருப்பு சிவப்பு கொடி பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இன்றைக்கு ஒரு அரசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சிங்கப்பெண்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல அரசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் அரசு நிகழ்ச்சிக்கு கட்சி கொடி போட்டதா சரித்திரமே கிடையாது. இன்றைக்கு அந்த தெருவு அந்த ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கட்சி சார்ந்த கொடிகளை போட்டிருக்காங்க. அப்போ நீங்க எதுக்கு அரசாங்கம் நடத்துறீங்க? என்ன மாதிரி அரசாங்கம் நடத்துறீங்க? அப்போ உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு எது சரி எது தவறு என்று யார் சொல்லி தரணும்? நம்ம மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு கழகம் இப்படிதான் இருக்கணும், ஒருங்கிணைப்பா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் எப்போ உங்க கட்சியில இருக்கவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க? இது எல்லாமே விட்டாச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினால எந்த ஒரு பில்டிங் திறப்பு இருந்தாலும் சரி, அந்த டைம்ல எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே இவங்க ஃப்ரண்ட் லைன்ல அதற்கான நல்ல பேரு கிரெடிட்ஸ் எல்லாமே டிவிக்கு எடுத்துப்பாங்க. இவங்க ஆட்சி ஏற்ற பிறகு இவங்க என்னென்னலாம் தப்பு பண்றாங்களோ, எந்தெந்தெல்லாம் முறைகேடுகள் பண்றாங்களோ, என்னெல்லாம் தெரியாம பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் மேல பழி போட்டு போயிடலாம். இதுதான் இவங்க இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதனால் இதற்கு மேலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதை விட்டுவிட்டு, நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்களுடைய ஆட்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், உங்களுடைய ஆட்கள் தான் முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அந்த அதிகாரை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு என்ன நலன் செய்யலாம் அப்படின்றதுல நீங்க முன்வைக்குமாறு கேட்டுக்கொண்டு, அதே போல் எந்த துறை யாரிடம் இருக்கு என்று தெரிந்து கொண்டு அதற்கு பின்னதாக அவர்கள் மீது குற்றங்களை வைக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.